This video is sponsored by eMoto shopping application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்டை 50% ஆஃபரில் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் சிம்பிளாக eMoto அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்கம் கிட் அதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வாங்கி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆதிசைவ வேளாளர்கள் ஆலயத்தின் மூலமாக அரசாட்சியும் நடத்தி கொண்டிருந்தார்கள். அரசாட்சி அருளாட்சி இரண்டையும் நடத்திட்டு இருந்தோம். தீவிரவாதிகள் வந்து அரசாட்சியை பிடுங்கிட்டாங்க, அருளாட்சி மட்டும் மிஞ்சிச்சு. அதுக்கு தீவிரவாதிகள் பிரிட்டிஷ் வந்து அருளாட்சியும் பிடுங்கிட்டு மணியக்காரர்களா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் HRNC வந்து மணியத்தையும் பிடுங்கிட்டு கோவில் குடிகளை எங்களை வெளியேற்றி விட்டு அனாதைகளாக்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோவில் எங்களுடைய வெறும் வாழ்வாதாரம், சாப்பாட்டுக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது, வாழ்க்கைக்கு ஆதாரம். எங்களுக்கு வேற என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிச்சா எங்க எக்ஸைட்மெண்ட், எங்க திங்கிங், எங்க விஷன், ஃபர்தரிங் அபவுட் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றிய எங்களுடைய சிந்தனையை ஆலயம் சார்ந்தது. நாங்கள் கோவில் குடிகள். எல்லாத்தையும் புடுங்கிட்டு எங்களை அனாதைங்களாக்கிட்டு கோவிலுடைய இந்த ஈகோ சிஸ்டத்தையும் துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்துக்கள் ஒழுங்கா அவங்க கோயில்களை நடத்த தெரியாததுனால கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. பாவிகளா, போய் பாருங்கடா, நல்லூர் கோவில்ல மாப்பான முதலியார் ஒருத்தர் இப்பதான் அவர் குகசாயுச்சம் அடைஞ்சாரு. ஒரே ஒருத்தர் எவ்வளவு அருமையாக அந்த ஆலயத்தை நடத்தி இருக்கிறார். இப்ப நம்ம மாப்பான முதலியார் மாதிரி தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தார்களா? 1,00,000 ஆலயங்கள் ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருந்தது. எப்படி சைவ வேளாள குடிகளும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் பிராமணர்களும் நகரத்தாரும் ஒன்றிணைந்து கோவில் பெருங்குடிகளாக வாழ்ந்து நடத்தினார்கள். அட்லீஸ்ட் வரலாற்றிலே பதிவிட்டு விடுகின்றேன், அவ்வளவுதான்.